ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 20/6/2024. இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா NTA தரப்பில் ஒரு மேல்மட்ட மீட்டிங் அப்படிங்கிறது ஒன்று நடந்தது. அதில் நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் கலந்துக்கிட்டார். அவர் கலந்துக்கிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் ரீநீட் வைப்பதற்கான அவசியம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த முழுமையான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில் நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் தான் இன்றைக்கி செய்தியாளர்கள் சந்திப்பில் NTA நடத்தின மீட்டிங்கில் நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் கொடுத்த செய்தியினுடைய சுருக்கம். நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, நீட் தேர்வு ரத்து செய்யப்படாது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நீட் தேர்வில் ஏதோ பகுதியில் நடந்த முறைகேடு காரணமாக நேர்மையாக தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அதாவது ஒரு சில மாநிலங்களில் தவறு நடந்தது அப்படிங்கிறதுக்காக லட்சக்கணக்கான மாணவர்கள் நேர்மையாக இந்த தேர்வு எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயர்மட்ட குழு அளிக்கும் பரிந்துரைக்கு பிறகு தேசிய தேர்வு முகமை நடைமுறைகளை மாற்றி அமைக்கப்படும். இனி வரும் நாட்களில் இதில் இருக்கக்கூடிய இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்த அப்டேட்டையும் அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்குறோம், அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் தான் நியூஸ் 18 வந்தது. போஸ்டட் டேட் அண்ட் டைம் பார்த்துடலாம். ஜூன் 20, 2024 8:20 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நோ காம்ப்ரமைஸ் ஆன் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது கவர்மெண்ட் சேஸ் ஸ்பெஷல் டீம் டு ப்ரோப் எக்ஸாம் ரோ கில்ட்டி won't be spared. இப்போ நம்ம முதலையே சொன்ன மாதிரி இந்த ஒரு சில இடங்களில் தவறு நடந்தது அப்படிங்கிறதுக்காக நேர்மையாக தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீட் UG 2024 மற்றும் UGC நெட் ஆகியவற்றில் தாள் கசிவு குறித்து நடுவில் ஆடு வேறு வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாணவர்கள் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர்களின் எதிர்காலத்தில் எந்த சமரசமும் இல்லை என்று கூறினார். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் நலனை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது, எதிர்காலத்தில் எந்த சமரசமும் ஏற்படாது என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வியாழக்கிழமை, அதாவது இன்று ஜூன் 20, 2024 NTA தரப்பில் நடத்தப்பட்ட அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இவர் தலைமை தாங்கி பேசியிருந்தார். குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க மாட்டார்கள், இதில் யாரெல்லாம் சீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்களோ, பேப்பர் லீக் இந்த மாதிரியான விஷயங்களில் கலந்துக்கிட்டாங்களோ யாரும் தப்பிக்க மாட்டார்கள் எனவும் மாணவர்கள் நலனை பாதுகாக்க அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்பதையும் உறுதியளிக்க விரும்புகிறேன். வெளிப்படைத்தன்மையில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இது ஒரு எதிர்பாராத துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலை எங்களுக்கு முன்னால் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் அவர் கூறியதாவது, உங்கள் எதிர்காலத்திற்காக அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது, உங்கள் நலனை பாதுகாக்க அரசாங்கம் எப்போதும் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கும் என்றும் உறுதியளிக்கிறோம். அரசு மற்றும் அமைப்பு மீது நம்பிக்கை வையுங்கள். அதாவது NTA மேலேயும் அரசாங்கத்தின் மேலேயும் நம்பிக்கை வையுங்கள். எந்த தவறையும் அரசாங்கத்தால் பொறுத்து கொள்ள முடியாது. ஒரு தனிச்சம்பவத்திற்காக ஒரு சில இடங்களில் நடந்த இந்த மாதிரியான செயல்களுக்காக மற்ற மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள், நேர்மையாக தேர்வு எழுதிய மாணவர்கள் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பீகார் அரசு மையத்துடன் தொடர்பில் இருப்பதாகவும், எங்கெல்லாம் பீகாரில், குஜராத்தில், ராஜஸ்தானில் எங்கெல்லாம் தவறு நடந்ததோ, பேப்பர் லீக் நடந்ததோ அங்கெல்லாம் காவல்துறை இந்த விஷயத்தை
ஆழமாக விசாரித்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மாணவர்கள் நலன்தான் முக்கியம், மாணவர் நலனில் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அதனால் நீட் தேர்ச்சி பெற்ற லட்சக்கணக்கான சிறந்த மாணவர்களின் நலன்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் தாழ்மையுடன் கூற விரும்புகிறேன். நான் கூறியது போல முதற்கட்ட தகவலில் பாட்னா போலீஸாரின் பணி பாராட்டுக்குரியது. பீகாரில் பட்னா போலீஸினுடைய பணி அப்படிங்கிறது பாராட்டுக்குரியது. ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவத்தை அவர்களால் சுற்றி வளைக்க முடிந்தது. அதாவது நீட் 5ஆம் தேதி நீட் எக்ஸாம் மே 5ஆம் தேதி நடத்துவதற்கு முன்பாக மே 4ஆம் தேதியே ஒரு சில மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ இதெல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தனிமைப்படுத்தப்பட்டவங்களை உடனடியாக பிடிச்சிருக்காங்க. விரைவில் இவர்கள் மீது இறுதி நடவடிக்கை எடுப்போம், விசாரணையில் நாங்கள் திருப்தி அடைகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பொறுப்புடன் சிஸ்டத்தை சரி செய்ய வேண்டும். இனி வரும் நாட்களில் இந்த சிஸ்டத்தை பொறுப்புடன் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடிவாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீட் மறுதேர்வு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவர்களின் எதிர்காலத்தில் இங்கே மேலே கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதுதான். அதாவது நோ காம்ப்ரமைஸ் ஆன் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், மறுதேர்வு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஜூலை 8 நம்மளுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி வருதோ அதனை பொறுத்து இது மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்குறோம், அதையும் நீங்கள் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. இப்போது நீட் UG 2024 தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, இல்லைன்னா அட்மிஷன் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கட் ஆஃப் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய விவரங்கள் தேவைங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் நீட் UG 2024க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சார், எனக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்களும் ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைங்க சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் தான் இருக்குது, அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுடைய ஒரு சில சந்தேகங்களையும் தெரிந்து கொள்ளலாம்.